பானத்தை 3 நாள் குடிச்சா போதுங்க, உங்க கல்லீரல்ல உள்ள அழுக்கு நச்சு எல்லாம் வெளியேறி கல்லீரல் ஆரோக்கியமா செயல்பட ஆரம்பிக்கும். இந்த காணொலிய பார்க்க வந்த அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நம்ம உடம்பு ஆரோக்கியமான முறையில இயங்குறதுக்கு தேவையான 500க்கும் மேற்பட்ட செயல்பாடுகள்ல கல்லீரல் பங்கு வகிக்குது. பித்த நீர் சுரக்க வைக்குது, ஹீமோகுளோபின் அமைப்புல மாற்றத்தை ஏற்படுத்துது, புரத உற்பத்திக்கு உதவுது, நம்ம சாப்பிடுற உணவு செரிச்சு அது ஆற்றலா மாறுறதுக்கு உதவுது, சுரப்பிகளை செயல்பட வைக்குது. நம்ம உடம்புல ஏதாவது காயம் ஏற்பட்டதுன்னு வச்சுங்க, அதை ஆத்துறதுக்கும் இது உதவுது. நம்ம உடம்புல ஒரு ரத்தத்தை உறைய வைக்கிறதுக்கும் உதவுது. இப்படிப்பட்ட கல்லீரல் பாதிப்படைகிறதுக்கு முக்கியமான காரணம் மதுபானம் அதிகமா குடிக்கிறது, அதே மாதிரி அதிகமான எண்ணெய் உணவுகளை சாப்பிடுறது. அது மட்டும் இல்ல, சரியான நேரத்துக்கு சாப்பிடாம இருந்தா கூட கல்லீரல்ல கொழுப்புகள் தங்கும். இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா உடம்ப சீக்கிரமா குறைக்கிறதா நினைச்சுக்கிட்டு நவீன டயட்டிங் முறைய பின்பற்றுறாங்க. இதனால முதல்ல பாதிப்படைகிறது கல்லீரல் தான். எந்த விதமான உடல் உழைப்போ உடற்பயிற்சியோ இல்லாம உடல் எடை குறையிறது நம்ம உடம்புக்கு நல்லதே இல்லை. கல்லீரல் பாதிப்படைஞ்சதற்கான அறிகுறிகள்லாம் எப்படி இருக்கும்னா, வயிறு வீக்கம் ஏற்படும், நீங்க சாப்பிட்ட உணவு சரியாவே செரிமானம் ஆகாது, கண்ணை சுத்தி கருவளையம் வந்துடும், கண்ணு எப்பவும் சோர்வாவே இருக்கும், இல்லைன்னா மஞ்சள் நிற கண்களா இருக்கும். நீங்க என்னதான் பல் தேய்ச்சா கூட வாய் துர்நாற்றம் போகவே போகாது. அதே மாதிரி வாய் கசப்பும் இருக்கும். திடீர்னு உங்க சருமம் வெளுத்து போகும், அரிப்பும் ஏற்படும், சிறுநீரோட நிறம் கூட மாறும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண அறிகுறியா இருக்கிறதுனால கல்லீரல் பாதிப்போட அறிகுறிய உடனே கண்டுபிடிக்க முடியறதில்ல. இந்த கல்லீரலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த சாறு பல வழிகள்ல உங்களுக்கு உதவுது. சரி வாங்க, இந்த சாரை எப்படி தயார் செய்யறது அப்படிங்கறத விரிவா பார்ப்போம். இதுக்கு நாம முதல்ல 4 நெல்லிக்காயை எடுத்து வச்சிருக்கோங்க. இந்த நெல்லிக்காய் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம சாப்பிட்ட உணவை விரைவா செரிக்க வைக்கிறதுக்கு உதவும். கல்லீரலை பலப்படுத்துற தன்மை இந்த நெல்லிக்காய்க்கு உண்டு. கல்லீரல உள்ள அழுக்குகளை நீக்கும். அது மட்டும் இல்லங்க, உடம்புல மூல முடுக்குல எங்கெல்லாம் நச்சுக்கள் இருந்தாலும் அதை வெளியேற்றி கல்லீரலை பாதுகாக்கும். இதுக்கு நாம ஒரு 4 நெல்லிக்காயை மட்டும் எடுத்துப்போம். இதோட கொட்டைகளை நீக்கிட்டு இத மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி ஒரு கப்புல எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது நாம எடுத்துக்கிறது ஒரு சின்ன துண்டு கற்றாழை. இந்த சோத்து கத்தாழையில பாத்தீங்கன்னா விட்டமின்கள், தாதுக்கள், அமினோ அமிலங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இத ஒரு சர்வரோக நிவாரணி அப்படின்னு கூட சொல்லலாம். உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு ஆற்றலையும் இது கொடுக்கும். அது மட்டும் இல்ல, கல்லீரலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இதுவும் உதவுது. இந்த கற்றாழையிலேருந்து நாம ஜெல்ல எடுத்துக்கலாம். இது ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு இருந்தா போதும். அடுத்தது நாம எடுத்துக்கிறது கொத்தமல்லி. இதுவும் நம்ம செரிமான செயல்முறைய ரொம்ப வேகப்படுத்தும், உணவு சீக்கிரமா ஜீரணிக்கிறதுக்கு உதவும். இந்த இலையில இருக்கிற கால்சியம், இரும்பு இதெல்லாம் ரத்த குழாய்கள்ல கொழுப்பு தங்குறத தடுக்கும், ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கும். அதனால மாரடைப்பு, இதய நோய் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பை குறைக்கும். இந்த கொத்தமல்லி சாறு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது. இது கல்லீரலை பாதுகாக்கும். இப்ப ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து அதுல கொட்டை நீக்கின இந்த நெல்லிக்காய்களை போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு உள்ள கற்றாழை ஜெல்ல சேர்த்துப்போம். கடைசியா ஒரு 3/4 கப் உள்ள கொத்தமல்லி தழைகளை போட்டுக்கலாம். ஒரு 100 மில்லி அளவுக்கு தண்ணியை இதுல சேர்த்துக்குங்க. இதை நல்லா அரைச்சிக்க வேண்டியதுதான். இத பாருங்க, அரைச்சாச்சு. இப்ப இத வடிகட்டிக்கணும். இந்த பானம் கல்லீரலுக்கு மட்டும் இல்ல, வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. இப்ப இதுல கொஞ்சம் இந்து உப்பை சேர்த்துப்போம். உங்கள்கிட்ட இந்து உப்பு இல்லைன்னா சாதா உப்பை கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூளை இதுல சேர்த்துக்குங்க. மஞ்சள் ஒரு கிருமி நாசினி. இந்த மஞ்சள்ல இருக்கிற குர்குமின் பாத்தீங்கன்னா கல்லீரல்ல சுத்தமா வச்சுக்கிறதுக்கு உதவுது. இது கல்லீரல்ல உள்ள கொழுப்புகளை வெளியேற்றுறதுக்கும் உதவுது. இப்ப இத நல்லா கலக்கிக்கிங்க. இத குடிக்க வேண்டியதுதான். இதை நீங்க எப்ப குடிக்கணும்? நீங்க இத காலையில குடிக்கலாம். அதுவும் உணவு சாப்பிட்ட 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லைன்னா உணவு சாப்பிட்ட 1 மணி நேரம் கழித்தோ இந்த பானத்தை நீங்க குடிக்கலாம். இந்த பானத்தை குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1 மணி நேரம் நீங்க எதுவும் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடாம இருந்தா இது நல்ல வேலை செய்யும். இந்த பானம் பாத்தீங்கன்னா உங்க கல்லீரல்ல மட்டும் இல்ல, உடம்புல எங்கெல்லாம் நச்சுக்கள், அழுக்குகள் இதெல்லாம் தங்கி இருக்கோ அதை எல்லாத்தையும் வெளியேற்றும். இது 3 நாள் நீங்க தொடர்ந்து குடிச்சா போதும். ஆனா இதை நீங்க அப்பப்ப புதுசா செஞ்சுதான் குடிக்கணும். அப்பதான் இது நல்ல பலன் கொடுக்கும்.
இத குடிச்சா மட்டும் நீங்க போதாது, மது குடிக்கிறது, புகை பிடிக்கிறது இதெல்லாம் நிறுத்தணும். உடல் உழைப்பே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உடற்பயிற்சியை நீங்க அவசியம் செய்யணும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க விருப்பத்தை தெரிவிங்க. அதே மாதிரி இந்த காணொளியை உங்க நண்பர்களுக்கும்